மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களுக்கும் தோழர் தர்சி அவர்களுக்கும் மற்றும் பொதுவாகத்தில் இருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் மற்றும் உறுப்பினராக இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் மற்றும் தோழமை கட்சியாக இருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்துள்ள மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 14வது ஆண்டு நினைவு நாள் கூட்டத்திற்கு செங்கோடி நினைவு நாள் அவங்க இறந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம மக்கள் மட்டும் தான் ஒரு உதாரணமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க நீங்க தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்லல, ஆனா மக்களுக்காக போராடினாங்க. எதுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குது, அதாவது எல்லாரையும் இவங்க தூக்கு தண்டனை போட போறாங்க அப்படின்னு எண்ணும் போது செங்கோடி என்றும் அவங்க பெரிய ஒரு சிறந்த ஒரு போராளின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் நான் அதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த அமைப்புடைய சித்தாந்தத்தை அவ்வளவு உள்வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதை பத்தி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உறுதியா மக்கள் மன்றத்தினுடைய கொள்கையை உள்வாங்கினாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்கணும், அவங்களும் உள்வாங்கினா மட்டும்தான் இந்த அமைப்புல என்ன பண்ண முடியும், நினைச்சு நிக்க முடியும். எதுலையுமா ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா பாதியிலே பண்ணா எதுவுமே நம்ம கத்துக்க முடியாது. கடைசி வரைக்கும் நிலை நின்னா மட்டும்தான் எதையுமே சரிங்க, கடைசி வரைக்கும் நிலை நின்னா மட்டும்தான் நம்ம எதையும் கத்துக்க முடியும். அதான் நான் சொல்ல வரேன். அக்கா எல்லாரும் பாத்தீங்கன்னா சொன்னாங்க, ஏன்னா அதாவது இந்த மாநில பொறுப்பாளர் எல்லாருமே எனக்கு ஒரு கோடு கிழிச்சா நான் தாண்ட மாட்டேன், அதே மாதிரி அக்கா ஒரு கோடு கிழிச்சாலும் நாங்க யாரும் தாண்ட மாட்டேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அக்கா சொல்றதுல எல்லாத்தையுமே ஒரு நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எதையுமே ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா அது எல்லாத்தையும் அதுல என்ன இருக்குது ஆராய்ச்சி பார்த்தா எதையுமே முடிவு எடுப்பாங்க. அது மாதிரி நம்ம இப்போ சாந்தி தோழர் பேசினாங்க, எதை ஓட்டி பேசினாங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த லோனால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அக்காவுக்கு தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்து இந்த மக்கள் இன்னைக்கு ஒரு நிம்மதியா ஒரு சாப்பாடு சாப்பிடுறாங்க. பாத்தீங்கன்னா நிம்மதியா என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், நிம்மதியா நம்ம இன்னைக்கு சாப்பிடணும். பாத்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான் காரணம். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துல பழங்குடி மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு போராடி இந்த அமைப்பு போராடி தான் அவங்களுக்கு அந்த திட்டத்தை வாங்கி கொடுத்தாங்க. இந்த இடத்த இடம் இல்லை, அந்த இடத்த இடம் இல்லை, இடம் காட்டுறதுக்கு எவ்வளவு இந்த அரசாங்கமே இடம் கொடுக்கல. எவ்வளவு போராடி அந்த இடத்த வாங்கி அந்த திட்டத்தை செயல்பட வச்சு அதை செயல்பட்டுன்னு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2 சென்ட் கூட இடம் கொடுக்கறதுக்கே கூட என்ன பண்றான், கொடுக்கறதுக்கே ஐவரான். எவ்வளவு போராடி எத்தனையோ போராட்டம் பண்ணி தான் அந்த இடத்த நம்ம வாங்குற நிலையில இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த இடத்த அமைப்பு மக்களுக்காக வாங்கி கொடுக்குது. அப்போ அந்த கிரீன் ஹவுஸே பாத்தீங்கன்னா அமைப்பு மேல இருக்கிற அக்கா மேல இருக்கிற கோபத்துல இருக்கிறவங்க அவங்க மேல இருக்கிற கோபத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மக்களுக்கு எல்லாம் இவங்க செய்யறாங்களே, இதை வாங்கி தராங்களே, அதை வாங்கி தராங்களே, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த மக்களுக்கு தான் என்ன செய்யறாங்க, இந்த உணர்வு யாருக்கு என்ன பண்ண தெரியல. ஆனா அந்த கிரீன் ஹவுஸே என்ன பண்றாங்க, தீக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. நான் சொல்ல நீங்க எதை செஞ்சாலும் சரி, நாங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், சும்மாவே விட மாட்டோம். மக்கள் மன்றத்து மேல எந்த ஒரு கை வச்சாலும் யாரும் என்ன பண்ண மாட்டோம், நாங்க எங்க உயிருக்கு மேலாக மதிக்கிற ஒரு மக்கள் மன்றம். இது யாரு என்ன பண்ணாலும் என்ன பண்ண மாட்டோம், ஒரு நாளை விட்டு கொடுக்க மாட்டோம். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த ஓட்டு பத்தி சொல்றதுக்கு நான் அதை பத்தி வரேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா இது மாதிரி படிச்சவங்களுக்கு தான் ஓட்டு இருந்துச்சு, படிச்சவங்களுக்கு ஓட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருந்தது. ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்ததுனால தான் நம்ம எல்லாருமே ஓட்டு போடுறோம். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல தான் இந்த ஓட்டு போட நம்மளுக்கு உரிமை தந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு என்ன பண்ணுதுன்னா இப்ப நம்ம யாரை நம்பி இருக்கோம்னா தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ண உண்மையா இருக்கும் அப்படின்றதுனாலதான் மக்களுடைய அந்த நினைப்பே நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த காவல்துறையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடியாள தான் வேலை செய்யுது.
சுட்டி காட்டுறோம். இப்போ அந்த வந்து தேர்தல் ஆணையமே சரியில்லாம இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த ஓட்டு திருட்டே வந்து திருடு போகும்போது அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம யாரை நம்பி செயல்பட முடியும்? நம்ம ஓட்டு போடாதாம நம்ம உரிமையை தட்டி கேட்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த உரிமையா இன்னைக்கு பாஜக அரசு அந்த உரிமையா இன்னைக்கு பறி போற அளவுக்கு அது வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாருமே விலை கொடுத்து வாங்குது. தேர்தல் ஆணையத்தையும் இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உயிரா இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராகுல் காந்தி அதெல்லாம் சொன்னாரு. இந்த மாதிரி வந்து உயிரா இருக்கிறவங்க செத்துட்டாங்க, நான் அவங்களோட டீ குடிச்சேன். அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் செய்தியில, அது வர செய்தியில நம்ம பாக்குறோம். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த மோடி அரசு இவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை தான் செய்யுது. மக்களுக்கு எதிரான ஒரு சட்டங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து நலத்திட்டம் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது, மக்களை தொந்தரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம போராடினா நம்ம போராடி தான் இருக்கிறோம். போராடி நம்ம உரிமையை வந்து நம்ம பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு வந்து எதையும் ஒரு நல்லதையும் செய்ததே கிடையாது. அதனால நான் சொல்றது என்னன்னா, ஒரு நாளும் என்னைக்கு வந்து பாஜக வந்து நம்ம தமிழ்நாட்டுல காலம் ஊனல, ஆனால் இனிமேல வர முடியாது. அதுதான் உண்மை. எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.